நானே சொல்லியிருக்கேன், இந்த கூட்டம் என்பது ஒரு அரசியலற்ற கூட்டமாகத்தான் இருக்கு. அந்த கூட்டத்தை தான் விஜய் விரும்புகிறார். இது விஜய்ங்கிற ஒரு நபர், அவருக்காக நாங்கள் வாக்களித்தோம். எங்களுக்கு வேட்பாளர்களோ மற்றவர்களோ கூட கண்ணுக்கு தெரியல. நமக்கு அரசியல் புரியலையா இல்ல நான் ஒரு தற்கொலையா நான் என்னை கேட்டுக்கிறேன். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயோட சுனாமியில திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளும் காணாம போயிருக்கு. விஜய் அவர் மேல வந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தேர்தல் முடிவுல ஒரு பெரிய பதில் சொல்லிட்டாரு. மக்கள் என் பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறத. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? அதற்கு முன்னாடி நான் கணிச்சது பொய்யா இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த முடிவுகள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது, நான் எல்லா முடிவுகளையும் எல்லா தேர்தல் முடிவுலேருந்து நான் எடுக்கிற விஷயம் தான். அந்த வகையில் ஏன்னா நான் நம்ம சேனலே பேசியிருக்கேன். ஒரு 15% தான் நான் அதிகபட்சமாக கொடுப்பேன். மேபி விஜய் ஒரு தொகுதியில் 2 தொகுதி ஜெயிப்பார். அதை தாண்டி சீட் கன்வெர்ட் அப்படி நடக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய வாதமாக இருந்தது. அதை உடச்சி விஜய் பெரிய லெவலில் வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்களோட இதை ஆரம்பிச்சு நினைக்கிறேன். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேக்டரில் சுருக்கிற முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நானே சொல்லியிருக்கேன், இந்த கூட்டம் என்பது ஒரு அரசியலற்ற கூட்டமாகத்தான் இருக்குது. அந்த கூட்டத்தை தான் விஜய் விரும்புகிறார். பொலிட்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஆசையாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதில் பெரிய மாற்றம் இல்லாட்டி கூட மக்களுக்கு உண்மையிலேயே நம்ம ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது காட்ச் பண்ணோம். பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இவ்வளவு ஹெவியாக, அதாவது சில பேர் யாரோ ஒருத்தர் வார்த்தை சொல்ல மௌன புரட்சியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இவ்வளோ பெரிய கோபம் இந்த 2 கட்சிகள் மேலே இருந்துச்சா? அது எப்போ இந்த கோபம் ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக அந்த கட்சி இருந்துச்சா? அப்போ மூன்றாவது ஒரு நபர் யாராவது விஜய் மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் வரணும், அவருக்கான காத்துக்கிட்டு இருந்தவர் மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை முழுக்க சினிமா ஃபேக்டர் மட்டும் தானா? ஏன்னா விஜய் சில பேர் சொன்னாங்க ரொம்ப குக்கிராமங்களுக்குலாம் போனது. நான் கடைசியாக புதுக்கோட்டையில் இருக்க சில கிராமங்களுக்கெல்லாம் பகுதிக்கெல்லாம் பயணம் பண்ணேன். ரோட்டில் விசில் படத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க. உதயசூரியன் ரெட்டையில சவத்தில் வரையிலாமல் ரோட்டில் வரைஞ்சி வச்சிருக்காங்க. விசிலோட படத்தை போட டிவிக்கேங்கிற பேர் எழுதி. ஸோ விஜய்க்கு அந்த ஃபேக்டர், அதாவது குக்கிராமங்கள் வரைக்கும் டிவி வழியாக இல்லை ஃபோன் வழியாக போகக்கூடிய அந்த ஒரு சக்திங்கிறது பிரதானமாக இருக்குது. அதுவும் எல்லா இடத்துக்கும் போயிருக்கார். அதனால தான் அர்பனில் பெரிய அளவுக்கு ரூரல் போகலன்னு சொன்னோம். இல்லை, ரூரல்லையும் போயிருக்காரு. கம்பேரிட்டிவ்லி வேணாம், இந்த ஜெயித்ததில் கம்பேரிட்டிவ்லி அர்பன் அதிகமாகவும் ரூரலில் கம்மியும் ஜெயிச்சிருப்பார். பட் அவர் போகாத இடமே இல்லை அப்படிங்கிறது அது பொருவாயிருக்கு. அர்பன் கான்ஸ்டிட்யூன்சியில் குறிப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பெரம்பூரில் ஆரம்பிச்சார் தன்னுடைய பயணத்தை. அதுக்கு பிறகு அன்னைக்கு கொளத்தூர் போனார், வெள்ளிவாக்கம் போக முடியலை. அதுக்கு பிறகு கடைசி நாள் டி நகர், எக்மோர் இந்த மாதிரி சில இடங்கள் போய் அதுவுமே பாதையில் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது. மக்கள் எல்லாருக்கும் சின்ன பேசும்போது அவர் பேச முடியாமல் பண்ணுறாங்க, இல்லை பேசலைங்க, அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தோம்னு சொல்லி இருந்தாங்க. பட் இப்போ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, விஜய் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையோ. நீங்கள் நம்ம விமர்சிச்சோம், 30 இடங்களில் தான் பேசினார், 30 இடங்கள் தான் போனார், 30 தொகுதிக்கு தான் போனார், எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்காக நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அர்பன் கான்ஸ்டிட்யூன்சியில் மிக குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா ஒரு பெரிய பங்கு வச்சிருக்குன்னு பார்க்க. நீங்கள் ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம், பெரிய அளவில் பங்கு வச்சிருக்கு. நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட விஜய் போயிருக்காருன்னா அரசியல் தலைவராக, அரசியல் பேசக்கூடிய நபராக, அரசியல் நான் சொல்கிறது டிவிகே டிஎம்கே இது தீய சக்தி, அந்த அளவுக்கு அவர் போயிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இன்னைக்கு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற பெரும்பாலானவர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற கோபம், விரக்தி இதெல்லாமே அந்த ஃபோன் மூலமாக நிறைய கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாருங்க. இது உண்மையாக பொய்யான்னு பகுத்தறிஞ்சாங்களா அப்படிங்கிற தெரியல. ஒரு ஆட்சி மேலே சில விமர்சனங்கள் வரும்போது உண்மையாக பொய்யாங்கிற பகுத்தறிஞ்சாங்களா தெரியல. பட் அதை தாண்டி அது போயிருக்கு. அதுவும் சேர்த்து தான் இங்கே ஓட்ட கன்வெர்ட் ஆயிருக்கு. அதை மேபி நம்ம அந்த இது எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த அளவிற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஆட்சியை தொலைத்தருகிறார்கள். மிக குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினையே தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு, எழிலன் போன்ற எம்எல்ஏக்களை தோற்கக்கூடிய அளவிற்கு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப ட்ரையல் பண்ணிகிட்டே இருந்தார். இன்னும் பல அமைச்சர்கள், நீங்கள் தங்கம் தென்னரசு, பிடிஆர், பழனிவேல் தியாகராஜன், இந்த மாதிரி பல அமைச்சர்களை சுனாமி மாதிரி தூக்கி எறியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கிறது. சினிமா ஃபேக்டருங்கிறது மெயினான ஃபேக்டர். அதை தாண்டி இந்த கோபமும் ஒரு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக 2 சேர்த்து தான் இது நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ சினிமா கவர்ச்சி ப்ளஸ் ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பொதுவாக ஆட்சிக்கு எதிரான கோபம்னா அது இரண்டாவது பெரிய கட்சியான அதிமுகவை நோக்கி தானே மெல்லமாக நகர்ந்துருக்கணும். அது அப்படியே ஆனால் டிவிகேவை நோக்கிலாம் போயிருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்க? இல்லைங்க, அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டாக பார்க்குறாங்க, மக்கள் தேடுறாங்க. இந்த வாட்டி தேர்தலில் ஒருவேளை தாவேக்க இல்லைன்னா இது ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி வந்திருக்கலாம். இது இன்னும் சொல்லப்போனால் இது ரிட்டைன் ஆகிருக்கலாம். அதிமுகவுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டைன் ஆகிருக்கலாம், இல்லை அதிமுக வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு முடிவுகள் மாறி இருக்கலாம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் என்டிக்கெல்லாம் இன்னும் அதிகமான பெர்சன்டேஜில் வந்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு விஜய் சொல்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆல்டர்னேட்டாக விஜய் உருவாக்குறார். நீங்கள்
அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு விஜய் உண்மையிலே நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு கூட்டத்தில் போய் விஜய் என்ன பேசுறாரு, சனிக்கிழமை அரசியல் கூட்டமாக இருக்கலாம், இல்லை உள்ளரங்கு கூட்டமாக இருக்கலாம், அந்த நிகழ்வை மட்டும் காமிச்சாங்கன்னா விஜய் நம்ம பேசினாரு, இது கட் பண்ணி போட்டோம் பார்த்தோம். நீங்க காலையில ஒரு பயணத்தை நீலாங்கரையில் ஆரம்பிக்கிறதுல இருந்து மறுபடியும் நீலாங்கரை உள்ள போயிட்டாருங்கிற வரைக்கும், அது பெய்டு மீடியாவா இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு டிஆர்பியான வியாபாரமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அது தொடர்ச்சியாக அவங்க வெளிவரப்பிட்டே இருந்தாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் மக்களுக்கு எப்படி வருது? நீங்க ஒருத்தர் வர்றாரு, நீங்க அதே நாளில் எடப்பாடி பழனிசாமி பல ஊர்களுக்கு பயணம் போறாரு, அது பெரிய செய்தியாக கீழே ஸ்க்ரோல்ல போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்று கவுண்டம்பாளையம் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார், அவ்வளவுதான். முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவது மட்டும் அது லைவ் போறாங்களே தவிர, விஜய்யுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நீலாங்கரிலிருந்து கிளம்பி விட்டாருங்கிறது ஆரம்பிச்சதுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், ஏர்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து கையசிட்டாரு, இந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டாரு, திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி வேனுக்கு மாறிட்டாரு, வேனில் மாறி வண்டி அப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக காண்பிக்க இந்த மக்களுக்கு விஜய் பெரிய ஆல்டர்னேட்டிவ் தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தின் பொழுது விஜய் வந்து காப்பாற்று, நீ பாருங்க, நீங்க மதுரை மத்தியில் முஸ்தபா எனக்கு உண்மையிலே வருத்தமாக தான் இருக்கு, அந்த 41 ஆன்மாக்கள் தான் பழி வாங்கிருச்சு திமுகன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய மோசமான குற்றச்சாட்டு. நீங்க வந்து சிபிஐல வழக்கு இருக்கு, நம்ம வந்து அவங்களோட தரப்புக்கு சிபிஐல வழக்கு இருக்கு, அதுக்கு முன்னாடி முஸ்தபா இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு அப்படிங்கிறதெல்லாம் அப்போ மக்களும் அதை வந்து ஈல்டு ஆயிருக்காங்க தான் பார்க்க முடிகிறது. நான் நடுவில் ஒரு கார் டிரைவர்கிட்ட பேசிட்டு போனேன், அவர்கிட்ட கேட்டது கரூர் சம்பவத்தை பற்றி. எனக்கு சார் இவ்வளோ நாள் எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் எப்போ வந்து செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோவைக்கு போடுற அப்போ எனக்கு சந்தேகம் வந்துன்னு சொன்னார். திமுக கணக்குங்கிறது வேற, கோவை மண்டலத்தில் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால கோவையில் செந்தில் பாலாஜி அனுப்புகிறோம், கரூரில் வேற யாராவது வெற்றி பெறட்டும்ங்கிறது அவங்களோட கணக்கு. பட் இதை ஆதவ தொடர்ச்சி சொல்லிட்டே இருக்கார் விஜய். அதை சொல்றாரு, ஏன் அவர் மாறினார் அப்படின்னு கேள்வி எழுப்புறார். அதெல்லாம் மக்கள்கிட்ட பெருசாக செல் ஆகுது. என்னன்னா, சில இடங்களில் வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கணக்கில் விஜய் வந்து அவர் சொல்றது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப நேர்மையான திரைப்படங்களை பார்க்குறவங்க நேர்மையான ஹீரோவாக இருக்காரு. அதே மாதிரி அவர் ரியல் லைஃப்லையும் அவர் சொல்றது எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும், அந்த நெரேட்டிவ் தான் உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய கூட்டமாகவும் இவங்க இருந்திருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. நீங்கள் அதனால தான் வந்து இவங்க மற்ற தொகுதிகளுக்கு இவர் போனதே கூட, ஒரு கோவைக்கு இவர் போனதே கூட அதனால தான் அப்படிங்கிற அந்த இதையும் அவங்க வாங்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் விஜய் சொல்கின்ற எல்லா நெரேட்டிவும் உண்மைதான். அது கரூர் சம்பவமாக இருக்கலாம், இல்லை தன்னோட வீட்டு விவகாரமாக இருக்கலாம், எல்லாத்தையுமே மக்கள் நம்பியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. நீங்கள் அதனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் இந்த ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கு. நீங்கள் அதிமுக இதெல்லாம் நீங்கள் இந்த ரெண்டு இடங்களிலும் அதிமுக கோட்டை விட்ட இடங்களாக பார்க்கின்றேன். நீங்கள் கரூர் சம்பவம் குறித்து, ஏன்னா திமுக அவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க, ஏன்னா அரசியல் எதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதிமுகவும் அதற்கு சரியான நிலைப்பாடு எடுத்திருந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, விஜய் செய்து தவறா, ஏன்னா பாஜக அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க, அதிமுக அந்த இடத்துல போய் காப்பாற்றுறாங்க, இவங்களாம் காப்பாற்ற விஜய் ஐசோலேட் பண்றதுக்கு பதிலாக டிஎம்கேவை ஐசோலேட் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சு சுத்தமா பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஓகே அப்போ வந்து விஜய் செய்த தவறு இல்லை, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, நயினா நாகேந்திரன் சொல்றாரு, தமிழிசை சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு கூட்டணி கணக்குகள் மட்டும் தான் இருந்தது. அதை தாண்டி விஜய் குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும். சொல்ல போனால் நயினா நாகேந்திரன் செந்தில் பாலாஜி கொலை செய்தார்னு ஒரு இடத்துல பேசினார், அவர் தானே கொலை பண்ணாருங்கிறதெல்லாம் பேசினார். அது சிபிஐல இருக்கு, அது ரிசல்ட் வரும்போது என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இடங்கள் ஸோ விஜய்க்கு இவங்களே சேர்ந்து எடுத்து கொடுத்த இடங்களாக மாறிடுச்சு. அப்போ இவங்க பேர் இவ்வளோ பேர் சொல்றாங்க, திமுக மட்டும் தான் வேற மாதிரி சொல்லுது, அவங்க மட்டும் தான் அரசியல் பண்றாங்க. அதை விஜய் என்ன பண்றாரு, எங்களை வச்சு அரசியல் பண்றீங்க, நீங்க எனக்கு என் மேலே பழி தூக்கி போட்டுறீங்க அப்படிங்கிறது இமோஷனலாக அதை போய் பேசும்பொழுது அது மக்கள் கனெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லுவோம், ரசிகர்கள் கனெக்ட் ஆகுறாங்க. அது வீடியோக்களாக பல்வேறு தரப்புகள்கிட்ட போகுது. அப்போ உண்மையிலே விஜய் பாவம், விஜய் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாருன்னா அந்த விக்டிம் கார்டு உண்மைதான் போல இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தும் போது அப்போ அதிமுகவோட விஜய் ஒரு பெட்டரான கட்சி. ஏன்னா நீங்கள் பாருங்க, கவுண்டம்பாளையத்தில் தாவேக்கோட வேட்பாளர் 1.25 லட்சம், நான் பார்த்துட்டு 1.25 லட்சம் வாங்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக 1 லட்சம் வாக்குகள் வாங்குது. ஆச்சரியமா இருக்கு. கவுண்டம்பாளையம்லாம் நீங்க என்னவா இருந்துச்சு அதிமுக சொல்ல போனா, கோவை மண்டலம்ங்கிறது அதிமுக கோட்டையாக இருக்கிறது. நீங்க சூலூர், சிங்காநல்லூர், கோவை எல்லா தொகுதியிலும் அடிக்கிறாங்க. செந்தில் பாலாஜியை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து தோக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சேலத்துல பார்க்கிறோம், பல இடங்கள்ல பார்க்கின்றோம். அப்போ வந்து இந்த கொங்கு மண்டலம் இந்த பெல்ட் இவங்களுடையது, தென் மண்டலம் பெல்ட் இவங்களுடையது, அந்த கணக்கில் எல்லாமே உடைக்கப்பட்டு இது விஜய்ங்கிற ஒரு நபர், அவருக்காக நாங்கள் வாக்களித்தோம், எங்களுக்கு வேட்பாளர்களோ மற்றவர்களோ கூட கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் போயிருக்கிறாங்க. ஒரு சுனாமியோ ஏதோ வந்தா கூட அந்தந்த கட்சிகள் அவங்களுக்கான ஃபோர்ட்டை வந்து எப்பவுமே தக்க வச்சுப்பாங்க. இது எப்படி எல்லா பக்கமும் ஒரு மாதிரி சேட்டர்ட் ஆயிருக்கு. நம்ம பொதுவாக குழந்தைகள் தான், யங்ஸ்டர்ஸ் குழந்தைகள் இல்லை யங்ஸ்டர்ஸ் தான் விஜய் அட்ராக்டிவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். பட் இப்போ ரிசல்ட்டை பார்க்கும்போது அபவ் 70 வரைக்குமே எல்லாருமே விஜயை வந்து கண்மூடித்தனமா ஓட்டு போட்ட மாதிரி தெரியுது. எப்படி இந்த மேஜிக் இல்லைங்க, இப்போ பேசும்போது 35% தாண்டி அவர் போயிட்டாரு அப்படின்னா நீங்க வந்து இளைஞர்கள் வாக்கு நம்ம சுருக்கிற முடியாது, இல்ல பெண்கள் வாக்குன்னு சுருக்கிற முடியாது. சொல்லி குடும்பம் வாக்கெடுத்தது உண்மைதான். நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், குடும்பமாக நீங்கள் வந்து, நான் ஒருத்தர் பேச 36 ஓட்டு எங்க வீட்டுல, என் வீட்டுல 11 ஓட்டு, என் வீட்டுல 12 ஓட்டு, 14 ஓட்டு, இப்படி விஜய்க்கு குடும்பமாக. அதுல என்னன்னா, இது குடும்பம் வாக்கெடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து அதே நேரத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே தவிர அதுவும் போயிருக்கும் அப்படிங்கிறத நான் என்ன மாதிரி போன்றவர்கள் நினைத்தோம்.
பட் ஆனா இந்த குடும்பமான வாக்குகள்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு. நீங்க அது குழந்தை மட்டுமல்ல, ஒரு 18 வயது 19 வயது நான் விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுங்க இந்த வாட்டி, நீங்க ஒரு மாற்றம் வரட்டும். எதுக்காக வரணும்? நான் சொன்னேன் பல நேரங்கள்ல அந்த மூத்தவர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு சரியான பதில் இவங்கள்ட்ட இருக்காதுன்னு. இவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்க? விமன் சேஃப்டி. நான் நிறைய பெண்கள்ட்ட பேசும்பொழுது என்ன காரணத்துக்கு விஜய்க்கு நீங்க வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? விமன் சேஃப்டி. உண்மையிலே விஜய் வந்தா விமன் சேஃப்டி வந்துரும்னு இவங்க நம்புறாங்க. நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரியல. பட் நம்புறாங்க. விஜய் அண்ணா வந்தா எல்லா பிரச்சனையும் ஒரு முற்றுப்புள்ளி நிறைய வந்துரும். பேர் எனக்கு ஆதார் கார்டு வந்துரும், ஆதார் கார்டுக்கு ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்க நாளையில இருந்தே எல்லா மாற்றமும் நிகழ்ந்துரும். ஒரு அற்புதம் நிகழப்போகுது, ஒரு அதிசயம் அற்புதம் நிகழப்போகுது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது நடக்குதா நடக்கலன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த ஒரு இடத்துல இவங்க என்ன குடும்பத்தை கன்வின்ஸ் பண்றாங்க, நீ பார்த்தது போதும், நீங்க திமுக வாக்களிச்சது போதும், ஒரு தடவை மாத்தி பார்க்கலாம், நம்ம மாத்தி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ நீங்க 2027 ஸ்டாலினுக்கு நம்ம ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? நம்ம ஒரு வெற்றிடம் இருக்கு, ஜெயலலிதாவோட மறைவு, கலைஞரோட மறைவு. அப்போ ஸ்டாலின் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா ஆட்சி காலத்துல இருந்து. அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு அந்த ஸ்டாலின் என்ன பொறுத்த வரைக்கும் நான் திமுக இதை விட மோசமான கவர்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெட்டரான கவர்மெண்ட் சொல்லி ஆன்டி கவர்மெண்ட்ஸ் இருந்துச்சு நான் சொல்றேன். அதே நேரத்தில் இது பெட்டரான கவர்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தலைவராக அவரும் என்ன முடியுமோ செயல்பட்டு தான் இருந்தார். ஆனால் அதை தாண்டி இல்லை இவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது குடும்பத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது குடும்பமாக வாக்களித்ததற்கு காரணம் அன்லஸ் அண்டில் நான் கோர் டிஎம்கே சப்போர்ட்டர். எனக்கு திமுக தான், நான் பரம்பரையாக திமுக தான், அதை தாண்டி நான் என்னைக்குமே மாற்றுறதே கிடையாது. என் மனைவியும் அவங்க தான் வாக்களிப்பாங்கிறத தாண்டி ஒரு மாதிரி சஞ்சலத்தில் இருக்கிறவங்க இல்லை நம்ம ஏன் மாற்றி பார்க்கக்கூடாதுங்கிறவங்க குடும்பம் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதோடைய வெற்றியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்த அந்த மரபு சார்ந்த அரசியலை கம்ப்ளீட்டாக விஜய் பிரேக் பண்ணிட்டாரா? தீவிரமாக பிரச்சாரத்துக்கு போகணும், மாவட்ட செயலாளர்கள்லாம் வேணும், கட்சி கட்டமைப்பு வேணும், கொள்கைகள் வேணும், தேர்தல் அறிக்கைகள் வேணும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் பிரேக் பண்ணிட்டு இந்த சக்சஸ் அவர் சாத்தியப்படுத்தி இருக்காரா? இது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கணுமா, இல்ல இது வேற மாதிரி தவறான விஷயம்? இந்த இடத்துல நமக்கு அரசியல் புரியலையா இல்ல நான் ஒரு தற்கொலையா நான் என்னை கேட்டுக்கிறேன். நான் அப்படிதான் நான் பார்க்கிறேன், யோசிக்கிறேன். நான் ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா விஜய் பல ஃபார்மட்டை உடைக்கிறார். நம்பர் 1, நீங்க சொன்ன மாதிரி எல்லா தொகுதிகளுக்கும் நீங்கள் பிரச்சாரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தொகுதியிலும் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நல்லா பாருங்க, நீங்க 234 கான்ஸ்டிடியூன்சிஸ்லயும் உங்களுக்கு முடிஞ்சா நண்பர்கள் மூலியமாக தாவேக்கு கொடுத்த நோட்டீஸை நீங்க வாங்கி பாருங்க. கன்சிஸ்டண்டா ஒரே நோட்டீஸ் தான். பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேட்பாளர் பெயர், அவருடைய புகைப்படம், விசில் சின்னம், வாக்களிக்கும் நாள், இது ஒண்ணுதான் இருந்துச்சு. நான் கன்சிஸ்டண்டா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ரொம்ப லேட்டாக தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது போய் சேரலை, டக்கு நோட்டீஸாக போட்டு கொடுக்கறதுக்கு சேரலை. ஸோ நீங்க தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு இடத்தில் கூட பேசப்படவில்லை. ஒரு கட்சி தலைவராக விஜய் எந்த இடத்துலையும் யாரையும் இன்ட்ரோடியூஸும் பண்ணல. ஓகே, இவர் தான்ப்பா என் கட்சியில் நிற்கிறாரு, பேரை கூட சொல்லலை, அவர் அதை பண்ணார். என்னோட முகம்தான் வாக்கு, அந்த முகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் போதுமான ஒன்று. இந்த வேட்பாளர்கள் வீடு வீடாக போய் வாக்குகள் யார்ட்டையும் கேட்கவே இல்லை. சில பேர் கேட்டிருப்பாங்க, ரொம்ப குறைவான நபர்கள். சொல்றேன்ல, புதுக்கோட்டையில கடைசி வரைக்கும் நான் அந்த தேர்தல் காலத்துல மோஸ்ட்லி அங்கேதான் இருந்தேன், உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் கூட வேட்பாளர் பக்கம், புதுக்கோட்டை ரொம்ப சின்ன டவுன் தான், சுத்தி வந்தேன். நான் எங்கேயாவது பாத்திர மாட்டேன். எனக்கு அவருக்கு பழக்கம் வேறு, ஷெரீஃபான பழக்கம். நான் பார்த்தேன், வரவே இல்லை, கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. ஸோ இதான் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு கன்சிஸ்டண்டா போனாரா? மற்ற தலைவர்கள் பார்க்குறோம், சில பேர் எப்படி விமர்சிச்சாங்க, இன்று தலைவர் ஓய்வு. ஸோ அந்த ஃபார்மட்டும் இல்லை. அப்போ அரசியல்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், மக்களுக்காக கடமை. இன்னொன்று, இந்த ஒரு வருஷத்தில் விஜய் செய்த போராட்டங்கள் எத்தனை? ஒரே ஒரு போராட்டம், அது 3 நிமிட போராட்டம் தான். நான் இதை விமர்சனமா வைக்கல, நான் ஃபேக்ட்ஸா வைக்கிறேன். 3 நிமிஷம் தான் போராட்டம். எத்தனை உண்ணாவிரதங்கள் அந்த கட்சிக்காரர்கள் இருந்தாங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இது வக்பு வாரிய மசோதாக்காக ஒரு பண்ணாங்க, இதுக்கு தொகுதி மறுவரைக்காக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக தாவேக்கான அரசியலாகவே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப நீங்க விரலூட்டி எண்ணிரலாம். முதல்ல விஜய் விமர்சிக்கும் பொழுது இந்த கவுண்டமணி டைலாக்ல போது இந்த தூக்கி பார்த்துட்டு அரசியல் ரொம்ப ஈஸியா, இன்ஃபேக்ட் அதுதான் நடந்துச்சு. அரசியல் இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, நான் தற்கொலையாவே நீங்க நினைச்சுக்கங்க. அப்போ புதுசாக வர்றவங்களுக்கு விஜய் சொல்லிக் கொடுக்குற பாடம் என்பது, நீங்க அரசியல் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அந்த ஃபார்மெட்லாம் உடஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா வீட்டில் இருந்தே கூட நீங்க அரசியல் பண்ணலாம். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் விமர்சிச்சீங்க, ஆனால் கிட்டத்தட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வீட்டில இருந்து உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கனாலே போதும். இந்த ஜென்சி கிட்ஸ் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணியிருந்தா கூட சாட்டிஸ்ஃபை ஆயிரலாம். வீட்டுல இருந்தாருங்கிறத பத்தி அங்க என்ன ஒர்க் நடந்துச்சு, அவர் வீட்டுல இருந்துட்டு ஆடியன்ஸ் தமிழ்நாட்டுல ஏதோ தாக்கத்தை உண்டு பண்ணி இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் எதுவுமே பண்ணல, அவர் பிரசன்ஸே இல்லை. அதுதான் சொல்றேன். நீங்க அதனாலதான் இந்த மக்களை நம்ம விமர்சிக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா நான் என்ன விமர்சிச்சுக்கிறேன். அப்ப அரசியல் எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு அரசியல் கட்சியில பயணிச்சு
இன்னும் சொல்லப்போனா அதுக்கு முன்னாடி 2 சங்கங்கள் நடத்தி மக்களுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்கு, அப்ப இந்த தேவைகளை பூர்த்தி பண்ண நம்ம அரசியல் கட்சிக்கு போகணும், இது ஒரு ஃபார்மட். இந்த அரசியல் கட்சிக்கு போய் நம்ம வந்து ஒரு 7000 கிலோமீட்டருக்கு 2 வீலர்ல பயணிக்கணும், ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த வேலைகள் பண்ணணும், லோக்காயுக்தாக்காக பேசணும், லோக்பாலுக்காக பேசணும், பல கூட்டங்கள்ல பேசணும், உண்ணாவிரதம், நம்ம முன்னாள் உண்ணாவிரதம் இருக்கணும், போலீஸ் அடி வாங்கணும், ஜெயிலுக்கு போகணும். இது எல்லாமே ஒரு ஃபார்மேட்டா நான் நினைச்சிருக்கேன், என் மனசுல அப்படிதான் இருக்கு. நான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், அது யாரும் சுயேட்சையா இருந்தா கூட பொருந்தும் நான் பார்க்கிறேன். ஆனா விஜய் இது எதுவுமே தேவையில்லைப்பா, இது எதுவுமே தேவையில்லை. விஜய்ங்கிற உச்சபட்ச நடிகர். ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நாய்க்குட்டியை காமிச்சு அங்க இந்த நாய்க்குட்டி தான் நிக்குதுன்னா வாக்களிப்போம் நாங்க. விசில், அந்த நாய்க்குட்டிக்கு சின்ன விசில் தானே, ஓகே நாங்க வாக்களிப்போம். நான் இதை குறைச்சலாம் சொல்லல, அப்படிதான் நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கும் நான் கேட்கிறேன், யாருங்க உங்க வேட்பாளர்? அதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? விசிலுக்கு தலைவர் வாக்களிக்க சொல்றது, விசிலுக்கு வாக்களிச்சிட்டோம், யாரும் வராங்கன்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் எனக்கு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வேட்பாளர்கள்ங்கிறவங்க யாருன்னு எனக்கு தேவையே இல்லை, அவசியமே இல்லை, எல்லா இடத்திலும் ஆள்வது விஜய் தான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா, நாளைக்கு நீங்க சிம்பிளா கேட்குறீங்க, எம்எல்ஏவை பார்க்கணும்னா யார் எம்எல்ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு இடத்த குறை சொல்றீங்க, என் எம்எல்ஏ நான் பார்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப விஜய் எம்எல்ஏ மேல இந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இல்ல மைக்க தூக்கிட்டு வந்தா மட்டும் இதை சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. எனக்கு யார் எம்எல்ஏங்கிற எனக்கு தேவையில்லைங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேங்க, விஜய் சார்பா ஒருத்தர் நின்னாரு, அவர் ஓட்டு போட்டேன். நாளைக்கு குறைகளை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? உங்க தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை யார்கிட்ட போய் நீங்க நீட்டுவீங்க? இல்ல எல்லாமே நான் பனையூர்ல போய் தலைவரை பார்த்துருவேன், அக்சசிபிளா இருப்பாரா எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அக்சசிபிளா இல்ல, இனிமேல் அது மாறப்போகிறதா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இல்ல அவரை அவ்வளவு ஈஸியா வீதியில வந்துருவாரு. நீங்க வந்து நடிகராக அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே அவர் வந்து வீதியில போனா இவ்வளவு பெரிய கூட்டம் தள்ளுமலை நடக்குது. இன்னும் முதலமைச்சராக இருந்தால் இதெல்லாம் கூடும். சட்டமன்றத்துக்கு தலைவர் போறாரு, நாங்கள் வந்து நைட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்கோம், சட்டமன்றத்துக்கு தலைவர் இது நடக்கும் பாக்குறோம். வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள போய் டிவிக்கேன்னு கத்துறாங்க, அவர் வருவாரா வரமாட்டாருன்னு தெரியாம கத்துறாங்க. கோயில்களுக்குள்ள போய் இது நடக்குது. அப்ப சட்டமன்றத்துக்கு வெளியவும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி தலைவர் வருவார், அவர் தரிசனம் பார்க்க வந்திருக்கோன்னு சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? விஜயலா இல்லப்பா அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராங்கிறது நமக்கு தெரியல. இது எத்தனை நாளைக்கு இந்த கதைகள் ஓடுங்கிறது. நான் இது வந்து இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ்ன்னு நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப நான் வந்து விமர்சிக்கவும் விரும்பல, நான் ஆதரிச்சு பேச விரும்பல. ரொம்ப சுவாரஸ்யமான சில காட்சிகளை தமிழ்நாடு பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் அதை பார்க்கிறேன். வட மாநிலங்கள்ல பாஜகவோட ஆதிக்கம் கடுமையா இருக்கும்போது தென் மாநிலத்துல இல்ல, குறிப்பா தமிழ்நாடு வந்து பாஜகவை வந்து ஜீரோ டாலரன்ஸா ட்ரீட் பண்ணுதுங்கிறதுனால தமிழ்நாடு வந்து ஒரு நாலேஜபிள் க்ரௌடு, அது பாலிடிக்ஸை ரொம்ப நாலேஜா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிரெடிட் இருந்தது. இனிமேல் அந்த கிரெடிட் நமக்கு சொந்தமா இல்ல எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, இது நான் சொல்லல. நான் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினாரு, அவங்களோட ஹெட் வந்து நார்த் இந்தியன். அவங்க வந்து எனக்கு என்னப்பா நடந்துட்டு இருக்குன்னா, மேடம் விஜய் ஜெயிச்சிட்டாரு. அப்படியா? உங்களெல்லாம் நான் வந்து ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட் நான் ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்? அவங்க சொல்றேன், நான் சொல்ல இது என்னோட கருத்துல, அவங்களோட கருத்து ப்ரோக்ரஸிவ் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா எப்படி இருக்கீங்க, எங்களோட மோசமா இருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு நடிகருக்கு நீங்க இப்படி இவ்வளவு தூரம் வாக்களிப்பீர்களா அப்படின்னா. இன்னொரு சில பேர் சொல்லலாம், எம்ஜிஆர் இல்ல, எம்ஜிஆர் கடுமையாக வேலை செய்தார், ஜெயலலிதா கடுமையாக வேலை செய்தார்கள். இன்னொன்னு இப்ப சில பேர் சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஒரு பேட்டில இருந்தபோது ஜெயலலிதா அன்னைக்கு பிரஸ் பார்த்தாங்க, இல்ல பிரஸ் பார்த்தாங்க, அவங்க சிஎம்ஆர் அவங்க ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் பிரச்சனை பிரஸ் பார்த்தாங்க. நீங்க தனிநபர் பேட்டியே கொடுத்திருக்காங்க, பிரஸ் பார்த்தாங்க, பிரஸ் அட்ரஸ் பண்ணாங்க. ஒரு சமயத்துல பிரஸ் நம்ம பார்க்க வேண்டாம் முடிவு பண்ண பிறகுதான் பிரஸ் பார்க்கல தவிர, விஜய் மாதிரி என்னைக்குமே நான் பிரஸ் பார்க்க மாட்டேன்னு ஒரு இடத்துக்கு போகல. இன்னொன்னு நீங்க பாருங்க, இப்போ எம்எல்ஏக்களாக உருவாயிட்டாங்க, அமைச்சர்களாக உருவாக போறாங்க, நாளைக்கு துறை ரீதியான பிரச்சனை. இப்போ அமைச்சர்கள் பிரஸ் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இல்ல சார், ஐயா அட போடா நான் பேச மாட்டேன்டா, எதா இருந்தாலும் ட்விட்டர்ல பேசிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? நாளைக்கு துறை ரீதியாக என்ன மாற்றங்களை கொண்டு வர போறீங்க, பட்ஜெட்ல என்ன கொண்டு வர போறீங்க, அப்ப யாராவது பார்ப்பாங்களா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு செய்தி தொடர்பாளருக்கு போட்ட கட்டுப்பாடு என்பது யாரும் போக வேண்டாம். இன்னைக்கு இந்த கட்டுப்பாடு இன்னைக்கு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல எப்படி ரிசல்ட்ஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இல்ல, செய்தி தொடர்பாளர் இனிமேல் தேவையே இல்லை, அதான் கட்சி ஜெயிச்சிருச்சு, நான் ஆட்சிக்கு வராத போதே செய்தி தொடர்பாளர் நம்ம அனுப்புறது இல்லை. நீங்க தான் கத்திக்கப்பா, திமுக எங்களை எதிர்த்து பேசிக்க, நான் பதிலே சொல்ல மாட்டேன், நான் உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? இதுவும் நடக்கலாம். மக்கள் அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லி அப்படிதான் ஆயிடும். விஜய் சொல்லிடுவார் ஒரே நாள்ல, உங்களுக்கு தெரியாத யார் பண்ணிருப்பாண்டு, நீங்க பாத்துக்கங்கப்பா சார், நீங்க தான் சார் பண்ணீங்க, நீங்க உங்க ஆட்சி தான் சார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் திமுக சதிப்பான்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஏன்னா மக்கள் அந்த குஷனை கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு, ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மழை வெள்ள பிரச்சனை வரும்போது இதெல்லாம் போன ஆட்சியில் நடந்த குளறுபடி, அந்த குளறுபடி சரி செய்ய எங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் சொல்லி சொன்னார். அது மாதிரி விஜய்க்கு அந்த குஷன்லாம் இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலும் அதை சொல்லி தப்பித்து விட முடியுமா அப்படிங்கிறது பெரிய லா அண்ட் ஆர்டருக்குலாம் அதை நீ சொல்ல முடியாது. ஏதாவது திட்டங்களுக்கு கூட நீ முந்தின அரசு மேல பழிய போலாம். லா அண்ட் ஆர்டருங்கிறது நீ பொறுப்பேற்க உள்துறை அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறை அமைச்சர்னு சொல்லி ஒரு விழித்து பேசினார்.
இப்போ நாளைக்கு ஒரு குற்றம் ஏதாவது நடக்குது, தனிநபர் குற்றங்கள் நான் சொல்றேன், நீங்க விஜய் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தனிநபர், அவரே ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பச்சிளம் குழந்தையை ஒருத்தங்க கடத்திட்டு போனாங்க, 3 மணி நேரத்துல அந்த குழந்தை கிடைச்சிருச்சு. பட் அது பெரிய ட்வீட்டா போட்டார். நாளைக்கு ஏதோ ஒரு தொகுதியில இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவார், உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, இதற்கு விஜய் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லுவார். இது நடக்குமா நடக்காதா? ஆப்வியஸ்லி நடக்கும். அப்ப இந்த இதுக்கு இல்லங்க இதெல்லாம் திமுக சதிங்க, அவங்க தாங்க ஆள் வச்சு பசங்கள்லாம் தூக்குறாங்கன்னு சொல்லுவாங்களா, குழந்தைகளை தூக்குறாங்கன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தப்பிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. பட் ஆனா டைம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா முந்தைய கவர்மெண்ட் மாதிரி இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வர்றாங்க, புதியவர்களாக வர்றாங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரொம்ப ஆரம்பத்தில் விமர்சிக்காம கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பார்ப்போம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.